Hello friends, welcome back to Anbu Thozhigal vlogs. Hello everyone, welcome back to Anbu Thozhigal vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம்னா சுரக்காய் பஜ்ஜி தான் கடைய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை எடுத்து பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் சொல்கிற அளவு 2 பேருக்கு தாராளமாக சமைக்கலாம். அடுத்து ஒரு 5 தக்காளியை பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா புளி, எலுமிச்சங்காய் அளவு, அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள், இதையெல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்து இது தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போது ஒரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காய்களை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த தக்காளிகளையும் சேர்த்துக்கலாம். இந்த எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். புளி நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தாலே போதுமானது. நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சுரக்காயிலேயே தண்ணி சத்து இருக்கிறதால நல்லா வெந்துடும். இப்போ குக்கரில் மூடி போட்டு 4 விசில் ஹையில் வச்சு 2 விசில் சிம்மில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். நாலு விசில் வச்சுட்டு 2 விசில் சிம்மில் வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை திறந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இப்படி தான் வேகணும். இதை நம்ம கல் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் எடுத்து ஒரு கல் சட்டியில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் தேவையான உப்பையும் கல்லுப்பையும் இப்பயே நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சாஃப்டாக நம்ம இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம கல் சட்டியில் போட்டு நல்லா சாஃப்டாக கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெயை இதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சப்பறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்சி மிளகாய்களை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த கடைசலை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சுரக்காய் பஜ்ஜி ரெடி. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாழைக்காய் பொரியலும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுரக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். முக்கியமாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க,
உடம்பு குண்டாக இருக்கிறவங்க, தொப்பை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த சுரக்காயை நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிறதால நம்ம உடலில் இருக்கிற ஊழச்சதை குறையும், உடல் பருமன் குறையும். இதை நீங்களே உணர்வீங்க. இது எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் பஜ்ஜி செஞ்சாச்சு. இதோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.